தஞ்சாவூர்ல தலைவர் விஜய் தலைமையில தாவக கட்சியோட நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. அதுக்கு தலைவர் விஜய் வரும்போது அவரை பார்க்க வந்த ஒரு சில ரசிகர்கள் விபத்துல சிக்கிட்டாங்க. அந்த விபத்து நடந்த இடத்துல ஒரு காவல்துறை வாகனம் நின்றுட்டு இருந்திருக்கு. அதுல இடிச்சுதான் அவங்க விழுந்திருக்காங்க. இதுல பல பேர் அந்த காவல்துறை வாகனம் ரிவர்ஸ்ல வந்ததாலதான் அந்த விபத்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இன்னொன்னு சம்பந்தமே இல்லாம அந்த காவல்துறை வாகனம் எதுக்கு அந்த வழியில நிப்பாட்டி வச்சிருந்தாங்க அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. எப்படி இருந்தாலும் தலைவர் விஜய் நம்ம தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு முறை இல்ல பல முறை அறிவுரை கொடுத்திருக்காரு. வழியில வரும்போது வாகனத்தை பின்தொடர்ந்து வராதீங்க அப்படின்னு. இது உங்களுடைய நலனுக்காக தான் தலைவர் விஜய் சொல்லிக்கிட்டே வராரு. இப்போ தஞ்சாவூர்ல கூட 3 முறை சொல்லியிருப்பாரு. ரசிகர்கள் எல்லாரும் அவங்களுடைய அன்பை காட்டுறதுக்கு ஆர்வத்துல வராங்க. இருந்தாலும் உங்களுடைய அன்பு எல்லாருக்குமே புரியுது. அதை தாண்டியும் உங்களுடைய உயிர் முக்கியம், உங்க குடும்பத்துக்கு நீங்க முக்கியம். நீங்க இப்படி செய்யற செயலால தலைவர் விஜய்க்கும் கெட்ட பேர் வருது, அவருடைய கட்சிக்கும் கெட்ட பேர் வருது. நீங்க இப்படி தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவருக்கு இன்னொரு கூட்டம் நடத்துறதுக்கோ பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கோ அனுமதி கிடைக்காம கூட போகலாம். தலைவர் விஜய் எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காக தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, ஜெயிச்ச பிறகு ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர் வரதான் போறாரு. உங்க எல்லாரையும் நேர்ல சந்திக்க தான் போறாரு. உங்களுக்கான எல்லா சேவைகளையும் செய்யத்தான் போறாரு. அதனால இதுக்கு அப்புறமாவது தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாரும் தலைவர் விஜய தூரமா நின்னு பாருங்க. இதே மாதிரி வண்டியில எல்லாம் போய் அவருக்கு இடையூறு பண்ணாதீங்க. உங்க நலனையும் உங்க குடும்பத்தையும் பார்த்து யோசிங்க. தலைவர் விஜய்க்கும் அவருடைய கட்சிக்கும் களங்கம் ஏற்படுத்துற வகையில எந்த செயலையும் செய்யாதீங்க. உங்ககிட்ட மக்கள்ல ஒருத்தனா தாழ்மையை வேண்டுகோள் வச்சுக்கிறேன். இதை உண்மையிலேயே செய்வீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.